சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாக்குறீங்க? அதான் இப்ப எம்ஐ எப்படி இந்தியா ஹெவியா பேட்டிங் போயிருக்காங்களோ அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஆஸ்திரேலியன் ஹெவி போன கோரை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. போன தடவை வேற ஒரு மாதிரி விளையாண்டாங்க. கண்டிப்பா 300 அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பிச்சும் அது மாதிரி கட்டாந்தர மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த தடவை நான் 300 எதிர்பார்க்கறேன் ஆக்சுவலா. ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் ஓப்பனிங் இறங்குவாங்க. இஷான் கிஷன் ஒரு நல்ல அடிஷனா பாக்குறேன் நான். ஸோ ஒரு ஒன் டவுனா இறங்கலாம் மேக்சிமம். நிதிஷ் ரெட்டி இருக்கிறாரு, கிளாசன் இருக்கிறாரு, அபினவ் மனாகர் மைட் பிளே அட் சிக்ஸ் ஆமா. என்னை பொறுத்த வரைக்கும். 7 பேட் கமிங்ஸ் இருக்கிறாரு. அப்புறம் பர்புல் பட்டேல், ஹர்ஷல் பட்டேல் எடுத்திருக்கிறாங்க. அவரு லாஸ்ட் 2 இயர்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அது அது மாதிரி புவியும் நட்டுவும் போனாலுமே அவங்க ஷமியும் ஹர்ஷல் பட்டேலையும் எடுத்திருக்கிறாங்க. ஷமி ஒரு நல்ல அடிஷனா நான் பாக்குறேன். ஸ்பின்னிங்ல ஆடம் ஜாம்பா அண்ட் ராகுல் சஹர். ஸோ இந்த டீமுமே ஒரு வெல் பேலன்ஸ்டு டீமா தான் நான் பாக்குறேன். நீங்க எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒருத்தர் சொல்ல மாத்துட்டீங்க, உணர்கட் வேற எடுத்திருக்காங்க. ஸோ அவர் வந்து ஐபிஎல் ஐபிஎலோட ஃபேவரட் பிளேயர் எல்லாருக்கும். ஸோ உணர்கட் ஆமா. வந்து பேக்கப் நான் எடுத்திருக்காங்க. 1 or 2 இயர்ஸ் முன்னாடி எடுத்து செம்மையா அடி வாங்கணும் தோனி வச்சு உனக்கு ஃபைனல் ஓவர் போட்டு. அதனால ஆனா அவர் ஒரு காலத்துல 11 கோடி எல்லாம் போயிருக்காரு. ஆர்ஆர் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மினி ஆக்ஷன்ல. உனத்கட் ஓகே. ஓகே, அவங்க வந்து அதான் 2 பிளேயரை மிஸ் பண்ணாலும் ஹர்ஷல் பட்டேல், ஷமி எடுத்திருக்காங்க. புவி எல்லாம் நட்ராஜன் வெளியே போனனால ஸோ 2 இந்தியன் பிளேயர்ஸ் போனதால ரெண்டு இந்தியன் சீமர்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ 2 பேரும் ஷமி, ஹர்ஷல் பட்டேல் டெப்த்லயும் நல்லா போடுற பவுலர்ஸ் தான். ஸோ இந்த டீம் வந்து வெல் செட்டில் டீம். இந்த டைம் கப் மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? டாப் 4 கண்டிப்பா. நான் எப்படி எம்ஐ நம்ம போன வீடியோல எம்ஐ சிஎஸ்கே எப்படி பிளே ஆஃப் சொல்றோமோ, எனக்கு என்னமோ எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பா பிளே ஆஃப் வருவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. நான் பேட் கமின்ஸ் வந்து அவர் ஒரு ப்ரூவன் லீடர் தான். போன தடவை நல்லா பண்ணாங்க. போன தடவை அந்த லாஸ்ட் ஒரு மேட்ச் தான் கொஞ்சம் சொதப்புனாங்க. பட் கான்ட்ரரியா ஸ்லோ பிச்சஸ்ல இதுல போன தடவை எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே மேட்ச் பார்த்தேன். நீங்க தான் டிக்கெட் ரெடி பண்ணி கொடுத்தீங்க. ஸோ அந்த எல்லா மேட்சும் விளையாண்டாங்க. சிஎஸ்கே மாதிரி ஒரு ட்ராக்ல பிச்ல வந்து அவங்க தோத்தாங்க. அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி எங்கேயாவது போய் மாட்டிக்குவாங்களோ? ஹோம்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. 7ல அட்லீஸ்ட் ஒரு 5 ஜெயிச்சிருவாங்க. மீதி 7ல அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 ஜெயிக்கணும். அதுக்கு உண்டான கேப்பபிலிட்டி இருக்கு. அதுக்கு உண்டான பிளேயர்ஸும் இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பட் கன்சிஸ்டன்சி இருக்குமா? ஏன்னா கிளாசன் சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. ஆமா. ஃபைனல்ஸ் தவிர எல்லா இதுலயுமே நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸோ நான் வந்து 8.5 out of 10 கொடுப்பேன். அண்ட் பிளே ஆஃப்ல நான் எதிர்பார்க்கிற ஒன் ஆஃப் தி டீம் ஆஃப்டர் எம்ஐ அண்ட் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் நான் சொல்லுவேன். ஓகே, நானும் 8.5 தான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா 8.5 தான் என்னோட ரேட்டிங்கும். கேப்டன்ல இருந்து பேக்கப்ஸ்ல இருந்து எல்லாமே எடுத்திருக்காங்க. இதுல ஒரு பிளேயர் வந்து இஷான் மலிங்கா, அந்த ஸ்ரீலங்கன் ஒரு சீமர். ஸோ அவர் வந்து ஒரு எக்ஸ்பெக்டரா இருக்கலாம் அப்படின்றது வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அவர் வந்து சில மேட்சஸ் ஆடலாம் சில பேஸ் ட்ராக்ல அப்படின்றது வந்து பார்ப்போம், அவருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பஞ்சாப் அண்ட் டெல்லி பார்ப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ பாய்.